இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேங்க. இதை வந்து நல்லா ஒரு முறை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டுங்க, சுத்தமாக வடிகட்டிடுங்க. ஒரு 2 முறை திரும்ப வந்து இதை அலசி எடுத்துருங்க. ஒரு சுத்தமான கிளாத்தில் இதை வந்து பரப்பிக்கிங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதாவது இப்போ நீங்கள் மறுநாள் நீங்கள் இதை சமைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அன்னைக்கு காலையில் இதை ஊற வச்சுருங்க. அந்த அன்னைக்கு நைட்டு வந்து முளை போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து நல்லா முடி போட்டு கட்டி வச்சுருங்க. நல்லா டைட்டாக கட்டிங்க. இதை வந்து ஒரு 12 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேங்க எந்த அளவுக்கு முளைப்பு வந்திருக்குது அப்படின்னு. நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அதாவது நீங்கள் சூரிய ஒளி படுற மாதிரி, வெளியெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே சூரிய ஒளி படுற மாதிரி மட்டும் வைங்க. 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நம்மளுடைய பச்சை பயிறு நல்லா முளைப்பு வந்திருக்குதுங்க. இதை வச்சு நிறையா டிஷ் சமைக்கலாங்க. நான் வந்து இங்கே உங்களுக்கு பச்சை பயிறு முளைக்கட்டுன பச்சை பயிரை வச்சு ஒரு ரைஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து குக்கரில் கடலெண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடலெண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ரைஸுக்கு சீரகம் வந்து ஒரு நல்ல மணம் கொடுக்குங்க. இங்கே வந்து நான் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 4 தக்காளியை நான் இங்கே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சதுமே நான் வந்து இங்கே 2 வரமிளகாய் ஆட் பண்ணுறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுக்கிறேங்க. அதாவது 10லேருந்து 12 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதாவது 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாய்ங்க. ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா செவந்து வரட்டுங்க. பூண்டை வந்து இடித்து சேர்த்திக்கிங்க. இந்த ரைஸுக்கு வந்து சீரகமும் பூண்டும் ஒரு நல்ல அரோமா கொடுக்குங்க. அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பொரியட்டுங்க. அடுத்ததாக நான் இங்கே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயத்தை இதனோட சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 4 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேங்க. தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூள் எடுத்துக்குங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முளைக்கட்டுன பச்சை பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிருங்க. பச்சை பயிரை ஆட் பண்ணினதுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட பச்சை பயிறு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறதுனாலங்க நான் வந்து இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூள் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இங்கே 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி இதனோட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. 4 டம்ளர் அரிசிக்கான தண்ணிங்க. 1.5 டம்ளர் நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி கணக்கு பண்ணிக்கிங்க. டோட்டலாக 5 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து இப்போ கொதி வரும்போது 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டு குக்கரை மூடி விடுங்க.
இப்போ குக்கரை மூடி 2 விசில் மட்டும் விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குங்க. நீங்கள் சிம்மில் வைக்கும்போது இன்னொரு விசில் வந்தால் பரவாயில்லைங்க. 5 நிமிஷம், அதாவது 2 விசிலுக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து ஒரு முறை மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முளைக்கட்டிய பச்சை பயிறு சாதம் ரெடிங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.